சாந்தி. இன்றைய முரளி 13/2/2025 பாப் தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, தந்தை யாராக இருக்கிறார், எப்படி இருக்கிறார் என்பதை சரியாக அறிந்து நினைவு செய்ய வேண்டும். இதுவே முக்கிய விஷயம். மனிதர்களுக்கு இந்த விஷயத்தை மிகுந்த உத்தியோடு புரிய வைக்க வேண்டும். கேள்வி: முழு யூனிவர்ஸுக்கும் எந்த படிப்பு இருக்கிறது? அதை இங்கேயே நீங்கள் படிக்கிறீர்கள். பதில்: நீங்கள் எல்லோரும் ஆத்மாக்கள். ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்தால் பாவனமாக மாறுவீர்கள் என்பதே முழு யூனிவர்ஸுக்குமான படிப்பு. முழு யூனிவர்ஸுக்கும் தந்தையாக இருப்பவர் ஒருமுறை மட்டுமே வருகிறார். அவரே படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை கொடுக்கிறார். அதனால் உண்மையில் இந்த யூனிவர்சிட்டி மட்டுமே இருக்கிறது. இந்த விஷயத்தை குழந்தைகள் தெளிவாக புரிய வைக்க வேண்டும். ஓம் சாந்தி. பகவான் வாக்கு. பகவான் யார் என்பதை இப்போது ஆன்மீக குழந்தைகள் புரிந்து கொள்கிறீர்கள். பாரதத்தில் யாரும் சரியாக அறியவில்லை. நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் என்பதை யாரும் அறியவில்லை என்று சொல்லவும் செய்கிறார். நீங்களும் நம்பர்வார் இருக்கிறீர்கள். நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி அறிவீர்கள். நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் எனினும் சரியானபடி அறியவில்லை. சரியாக அறிந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இது மிக கடினம், மிக எளிது என்று குழந்தைகள் சொல்கிறீர்கள். எனினும் நான் யார் என்பதை அறிந்து நிரந்தரமாக தந்தை என்னை நினைவு செய்ய வேண்டும். புத்தியில் இந்த உத்தி இருக்கிறது. ஆத்மா நான் மிக சிறியதாக இருக்கிறேன். அரைக்கல்பத்திற்கு யாரும் பகவானுடைய பெயரையும் எடுப்பதில்லை. பகவான் என்று சொல்லி துக்கத்தில்தான் நினைவு செய்கிறார்கள். இப்போது பகவான் யார், இதை எந்த மனிதரும் புரிந்து கொள்ளவில்லை. இப்போது மனிதர்களுக்கு எப்படி புரிய வைப்பது என்பது பற்றி சிந்தனை ஓட வேண்டும். பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் என்ற பெயரும் எழுதப்பட்டு இருக்கிறது. இதிலிருந்து இது ஆன்மீக எல்லையற்ற தந்தையின் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் என்பதை புரிந்து கொள்வதில்லை. இப்போது என்ன பெயர் வைப்பது? அதனால் மனிதர்கள் உடனே புரிந்து கொள்வார்கள். இது யூனிவர்சிட்டி என்பதை மனிதர்களுக்கு எப்படி புரிய வைப்பது? யூனிவர்ஸ் என்பதிலிருந்து யூனிவர்சிட்டி என்ற வார்த்தை வருகிறது. யூனிவர்ஸ் என்றால் முழு உலகம். அதற்கு யூனிவர்சிட்டி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அதில் எல்லா மனிதர்களும் படிக்க முடியும். யூனிவர்ஸை பற்றி படிப்பதற்கு யூனிவர்சிட்டி இருக்கிறது. இப்போது உண்மையில் யூனிவர்ஸ்க்காக ஒரு தந்தை மட்டுமே வருகிறார். அவருக்கு இந்த ஒரு யூனிவர்சிட்டி மட்டுமே இருக்கிறது. குறிக்கோளும் ஒன்றாக இருக்கிறது. தந்தையே வந்து முழு யூனிவர்ஸையும் பாவனமாக மாற்றுகிறார். யோகத்தை கற்பிக்கிறார். இது எல்லா தர்மங்களை சேர்ந்தவர்களுக்காகவும் இருக்கிறது. தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று சொல்கிறார். பரலோகத்தில் காட்ஃபாதர் முழு யூனிவர்ஸுக்கும் தந்தையாக இருக்கிறார். அதனால் இதற்கு ஏன் ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்பிரிச்சுவல் இன்கார்போரியல் காட்ஃபாதர் என்று பெயர் வைக்கக்கூடாது? சிந்திக்க வேண்டும் தானே. மனிதர்கள் அப்படி இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் உள்ளவர்களில் ஒருவர் கூட தந்தை அறியவில்லை. படைப்பவரை அறிந்தால் படைப்பையும் அறிய வேண்டும். படைப்பின் மூலமாக படைப்பை அறிய முடியும். தந்தை குழந்தைகளுக்கு எல்லாவற்றையும் புரிய வைக்கிறார். வேற யாருக்கும் தெரியாது. ரிஷிகளும் முனிவர்களுக்கும் தெரியாது என்றே சொல்லி வந்தார்கள். உங்களிடம் இந்த படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானம் முதலில் இருக்கவில்லை. இப்போது படைப்பவர் புரிய வைத்திருக்கிறார். வந்து எங்களுக்கு சுகம் சாந்தி கொடுங்கள் என்று எல்லோரும் என்னை அழைக்கிறார்கள் என்று தந்தை சொல்கிறார். ஏனென்றால் இப்போது துக்கமா சாந்தி இருக்கிறது. துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுப்பவர் என்பது அவரது பெயர். அவர் யார்? பகவான். அவர் எப்படி துக்கத்தை அகற்றி சுகத்தை கொடுக்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது. அதனால் அப்படி தெளிவாக எழுதுங்கள். அதனால் நிராகார் காட் ஃபாதரே இந்த ஞானத்தை கொடுக்கிறார் என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் ஞான சிந்தனை செய்ய வேண்டும். மனிதர்கள் எல்லோரும் கல்புத்தியோடு இருக்கிறார்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். இப்போது உங்களை தங்க புத்தியாக மாற்றிக்கொண்டு இருக்கிறார். யார் குறைந்தபட்சம் 50ஐ விட அதிக மதிப்பெண்கள் பெறுவார்களோ அவர்களையே தங்க புத்தி உடையவர்கள் என்று சொல்வார்கள். பெயிலாவோருக்கு தங்க புத்தி இருக்காது. ராமருக்கு ஏன் அம்பை காட்டுகிறார்கள் என்பதையும் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. ஸ்ரீ கிருஷ்ணரே சுயதரிசன சக்கரதாரியாக காட்டியிருக்கிறார்கள். அவர் அதை வைத்து எல்லோரையும் கொன்றார் என்று சொல்கிறார்கள். ராமரிடம் அம்புகளை காட்டுகிறார்கள். குறிப்பாக ஒரு மேகசின் வருகிறது. அதில் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்படி சுயதரிசன சக்கரத்தால் அகாசுரன் பகாசுரன் போன்றோரை கொண்டார் என்று காட்டுகிறார்கள். இருவரையுமே வன்முறை செய்பவர்களாக காட்டியிருக்கிறார்கள். பிறகு டபுள் வன்முறை செய்பவர்களாக மாற்றிவிட்டார்கள். அவர்களுக்கும் குழந்தைகள் பிறந்ததாக சொல்கிறார்கள். அரே, அவர்கள் நிர்விகாரி தேவி தேவர்கள். அங்கே ராவண ராஜ்யமே இல்லை. இந்த நேரமே ராவண சம்பிரதாயம் என்று சொல்லப்படுகிறது. நாம் யோக பலத்தால் உலகின் அரச பாக்கியத்தை பெறுகிறோம் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள்.
அப்போது யோக பலத்தால் குழந்தை பெற முடியாதா? அது நிர்விகாரி உலகம். இப்போது நீங்கள் சூத்திரரிலிருந்து பிராமணர் ஆகியிருக்கிறீர்கள். அப்படி நன்றாக புரிய வைக்க வேண்டும். அதனால் இவர்களிடம் முழு ஞானமும் இருக்கிறது என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சமாவது இந்த விஷயத்தை புரிந்து கொண்டால் இவர் பிராமண குலத்தை சேர்ந்தவர் என்பதை புரிந்து கொள்ளலாம். இவர் பிராமண குலத்தை சேர்ந்தவர் இல்லை என்று ஒருவரை உடனே புரிந்து கொள்ளலாம். பல விதங்களில் வருகிறார்கள் தானே. நீங்கள் ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்பிரிச்சுவல் இன்கார்போரியல் காட்ஃபாதர் என்று எழுதி என்ன நடக்கிறது என்று பாருங்கள். ஞான சிந்தனை செய்து வார்த்தைகளை சேர்க்க வேண்டியிருக்கிறது. இதில் எழுதுவதற்கு பெரிய உத்தி தேவை. அதனால் இங்கே காட்ஃபாதர் ஞானத்தை புரிய வைக்கிறார், அதாவது ராஜயோகத்தை கற்பிக்கிறார் என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நொடியில் ஜீவன் முக்தி தேவாம்சம் என்ற வார்த்தையும் பொதுவாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்க வேண்டும். அவை மனிதர்களின் புத்தியில் அமர வேண்டும். பிரம்மா மூலமாக விஷ்ணுபுரியும் ஸ்தாபனை நடக்கிறது. தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள் என்பது மன்மனா பவாவின் அர்த்தம். தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள். நீங்கள் பிரம்மாவின் வாய் வம்சம், பிராமணகுல பூஷணர்கள், சுயதர்சன சக்கரதாரிகள். அவர்கள் விஷ்ணுவை சுயதர்சன சக்கரதாரிகளாக காட்டியிருக்கிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் 4 கரங்களை காட்டுகிறார்கள். இப்போது அவருக்கு எப்படி 4 கரங்கள் இருக்க முடியும்? தந்தை எவ்வளவு நன்றாக புரிய வைக்கிறார். குழந்தைகள் பெரிய பரந்த புத்தி உடையவராக, தங்க புத்தி உடையவராக மாற வேண்டும். சத்தியுகத்தில் ராஜா ராணியைப் போல பிரஜைகளும் தங்க புத்தியோடு இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். அது தங்க உலகம், இது கற்களின் உலகம். மனிதரிலிருந்து தேவராகும் ஞானம் உங்களுக்கு கிடைக்கிறது. நீங்கள் உங்கள் ராஜ்யத்தை ஸ்ரீமத்துப்படி மீண்டும் ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். ராஜா மகாராஜாவாக எப்படியாவது என்ற உத்தியை தந்தை நமக்கு சொல்கிறார். பிறருக்கு கற்பிக்க உங்கள் புத்தியில் இந்த ஞானம் நிறைகிறது. கால சக்கரத்தை வைத்து புரிய வைப்பது மிக எளிது. இந்த நேரம் மக்கள் தொகை மிக அதிகமாக இருப்பதை பாருங்கள். சத்தியுகத்தில் எவ்வளவு குறைவானவர்கள் இருப்பார்கள். இது சங்கம யுகம். பிராமணர்கள் குறைவாக இருப்பார்கள். பிராமணர்களின் யுகமும் சிறியதாக இருக்கிறது. பிராமணர்களுக்கு பிறகு தேவர்கள், பிறகு விருத்தியாகிறார்கள். குட்டிக்கர்ணம் நடக்கிறது. ஏணிப்படி படத்தோடு விராட ரூபமும் இருந்தால் தெளிவாக புரிய வைக்க முடியும். யார் உங்கள் குலத்தை சேர்ந்தவர்களோ அவர்களுடைய புத்தியில் படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானம் எளிதாக அமரும். இவர் நமது குலத்தை சேர்ந்தவரா இல்லையா என்பது அவரது முகத்தை பார்த்தவுடன் தெரிந்துவிடும். ஒருவேளை இல்லை என்றால் சூடான கல்லை போல கேட்பார். புத்திசாலியாக இருப்பவர் கவனமுடன் கேட்பார். ஒருவருக்கு ஒருமுறை முழுமையாக அம்பு தைத்தால் வந்து கொண்டே இருப்பார். ஒருவர் கேள்வி கேட்பார். ஒருவர் நல்ல மலராக இருந்தால் தினந்தோறும் தானே வந்து முழுமையாக புரிந்து கொண்டு போவார். சித்திரங்கள் மூலமாக யார் வேண்டுமானாலும் புரிந்து கொள்ள முடியும். இங்கே உண்மையில் தேவி தேவர் தர்மத்தை தந்தை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறார். ஒருவர் கேள்வி கேட்காமல் தானாகவே புரிந்து கொண்டே இருப்பார். ஒருவர் அதிகமாக கேட்டுக்கொண்டே இருப்பார். எனினும் எதையும் புரிந்து கொள்வதே இல்லை. பிறகு புரிய வைக்க வேண்டி இருக்கிறது. பிரச்சனை செய்யக்கூடாது. பிறகு ஈசன் உங்களை காப்பாற்ற மாட்டார் என்று சொல்லுவார். இப்போது அவர் எப்படி காப்பாற்றுகிறார் என்பது உங்களுக்கு தெரியும். கர்மத்தின் கணக்கு வழக்கை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்வதே இல்லை. பிறகு புரிய வைக்க வேண்டி இருக்கிறது. பிரச்சனை செய்யக்கூடாது. பிறகு ஈசன் உங்களை காப்பாற்ற மாட்டார் என்று சொல்வார். இப்போது அவர் எப்படி காப்பாற்றுகிறார் என்பது உங்களுக்கு தெரியும். கர்மத்தின் கணக்கு வழக்கை ஒவ்வொருவரும் தீர்க்க வேண்டும். அப்படி பலர் இருக்கிறார்கள். உடல் நலம் பாதிக்கப்பட்டால் காப்பாற்றுங்கள் என்று சொல்கிறார்கள். பதித்தர்களை பாவனமாக மாற்றவே நான் வந்திருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். அந்த தொழிலை நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள். தந்தை 5 விகாரங்களை வெற்றி பெற வைக்கிறார். அப்போது அவை இன்னும் ஜோராக எதிர்க்கின்றன. விகாரத்தின் புயல் வெகு ஜோராக வருகிறது. தந்தையினுடையவராக மாறினால் இந்த எல்லா வியாதிகளும் பொங்கி வெளிவரும். புயல்கள் ஜோராக வீசும் என்று தந்தை சொல்கிறார். குத்து சண்டை முழுமையாக நடக்கிறது. நல்ல நல்ல பயில்வான்களை தோற்க வைக்கிறது. விரும்பாமலேயே கெட்ட பார்வை போகிறது என்று சொல்கிறார்கள். அதனால் ரிஜிஸ்டர் கெட்டு போகும். கெட்ட பார்வை உடையவரோடு பேசவே கூடாது. கெட்ட பார்வை உடையவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். பெயரை சொன்னால் இன்னும் துரோகி ஆவார்கள் என்று பாபா அனைத்து சென்டரில் உள்ள குழந்தைகளுக்கும் புரிய வைக்கிறார். தனக்கு சத்தியநாசம் செய்து கொள்பவர்கள் தலைகீழ் வேலையில் ஈடுபடுகிறார்கள். காம விகாரம் மூக்கை பிடிக்கிறது. மாயா விடுவதே இல்லை. கெட்ட கர்மம், கெட்ட பார்வை, கெட்ட வார்த்தை வெளிவருகின்றன. கெட்ட நடத்தை ஏற்படுகிறது. அதனால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகள், நீங்கள் எப்போது கண்காட்சி போன்றவற்றை நடத்துவீர்களோ அப்போது யாராக இருந்தாலும் எளிதில் புரிந்து கொள்ளும்படி உத்தியை உருவாக்குங்கள். இந்த கீதா ஞானத்தை சுயம் தந்தை கற்பிக்கிறார். இதில் சாஸ்திரங்கள் போன்றவற்றிற்கு எந்த விஷயமும் இல்லை. இது படிப்பு. கீதை புத்தகம் இங்கே இல்லை. தந்தை கற்பிக்கிறார். புத்தகத்தை ஒன்று கையில் எடுப்பதில்லை. பிறகு இந்த கீதை என்ற பெயர் எங்கிருந்து வந்தது? இந்த எல்லா தர்ம சாஸ்திரங்களும் பின்னால் உருவாக்கப்படுகின்றன. எத்தனை அநேக மடங்கள் இருக்கின்றன. அனைவருக்கும் அவரவர் சாஸ்திரங்கள் இருக்கின்றன.
சின்ன சின்ன கிளைகள், சின்ன சின்ன மடங்கள் என்ன இருந்தாலும் அவற்றிற்கு அதன் சாஸ்திரம் இருக்கிறது. அதனால் அவை அனைத்தும் குழந்தை குட்டிகளாக இருக்கின்றன. அவற்றால் முக்தி கிடைக்க முடியாது. அனைத்து சாஸ்திரங்களின் மகுடமாக கீதை பாடப்பட்டு இருக்கிறது. கீதை ஞானத்தை சொல்பவரும் இருப்பார் தானே. இந்த ஞானத்தை தந்தையே வந்து கொடுக்கிறார். சாஸ்திரம் எதுவும் கையில் இல்லை. நானும் சாஸ்திரங்களை படிக்கவில்லை, உங்களுக்கும் கற்பிக்கவில்லை. அவர்கள் கற்கிறார்கள், கற்பிக்கிறார்கள். இங்கே சாஸ்திரங்களின் விஷயம் இல்லை. தந்தை ஞானம் நிறைந்தவராக இருக்கிறார். நான் உங்களுக்கு அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தை சொல்கிறேன். 4 தர்மங்களின் 4 தர்ம சாஸ்திரங்கள் முக்கியமானவை. பிராமண தர்மத்திற்கு ஏதாவது புத்தகம் இருக்கிறதா என்ன? எவ்வளவு புரிந்து கொள்ளும் விஷயங்களாக இருக்கின்றன. இவை எல்லாவற்றையும் தந்தை அமர்ந்து விளக்கமாக புரிய வைக்கிறார். மனிதர்கள் எல்லோரும் கல்புத்தியோடு இருக்கிறார்கள். அதனால் தான் இவ்வளவு ஏழைகளாக மாறினார்கள். தேவர்கள் பொற்காலத்தில் இருந்தார்கள். அங்கே தங்க மாளிகைகளை கட்டினார்கள். தங்க சுரங்கங்கள் இருந்தன. இப்போது உண்மையான தங்கமே இல்லை. எல்லா கதைகளும் பாரத்தின் மீதே இருக்கின்றன. தேவி தேவர்கள், நீங்கள் தங்க புத்தியோடு இருந்தீர்கள். உலகின் மீது ராஜ்யம் செய்தீர்கள். நாம் சொர்க்கத்தின் எஜமானர்களாக இருந்தோம். பிறகு நரகத்தின் எஜமானர்கள் ஆவோம் என்பது இப்போது நினைவிற்கு வருகிறது. இப்போது மீண்டும் தங்க புத்தி ஆகிறோம். இந்த ஞானம் குழந்தைகள் உங்கள் புத்தியில் இருக்கிறது. அதை பிறகு மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். நாடகப்படி பாகம் நடந்து கொண்டே இருக்கிறது. எந்த நேரம் கடந்து போகிறதோ அது அக்யூரேட் முடிகிறது. இருந்தும் முயற்சி செய்ய வைக்கிறது தானே. சுயம் பகவான் நம்மை சொர்க்கத்தின் எஜமானராக மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வைக்கிறார் என்ற போதே எந்த குழந்தைகளுக்கு இருக்குமோ அவரது முகம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக மகிழ்ச்சியாக இருக்கும். பலனை பெறுவதற்கு குழந்தைகளை முயற்சி செய்து வைக்க தந்தை வருகிறார். இதுவும் உங்களுக்கே தெரியும். உலகில் யாருக்கும் தெரியாது. சொர்க்கத்தின் எஜமானராக மாற்றும் பகவான் முயற்சி செய்ய வைக்கிறார். அதனால் மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். முகம் மிக ஃபர்ஸ்ட் கிளாஸாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். தந்தையின் நினைவால் நீங்கள் சதா மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தந்தையை மறக்கும் போதே வாட்டம் வருகிறது. தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்தால் மகிழ்ச்சி ஏற்படும். அதை ஒவ்வொருவரின் சேவையில் இருந்தும் புரிந்து கொள்ளலாம். தந்தைக்கு குழந்தைகளின் நறுமணம் வருகிறது தானே. நல்ல பிள்ளைகளின் நறுமணம் வருகிறது. கெட்ட பிள்ளைகளின் துர்நாற்றம் வருகிறது. தோட்டத்தில் நல்ல நறுமணம் உள்ள மலர்களை எடுக்கவே மனம் விரும்புகிறது. எருக்கம்பூவை யார் எடுப்பார்? தந்தையை சரியானபடி நினைவு செய்தால்தான் விக்கிரமங்கள் விநாசமாகும். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளை அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சார 1. மாயாவின் குத்து சண்டையால் தோல்வி பெறக்கூடாது. வாயிலிருந்து ஒருபோதும் கெட்ட வார்த்தை வரக்கூடாது. கெட்ட பார்வை, கெட்ட நடத்தை, கெட்ட செயல் நடக்கக்கூடாது என்ற கவனம் இருக்க வேண்டும். 2. ஃபர்ஸ்ட் கிளாஸ் மனம் வீசும் மலராக மாற வேண்டும். சுயன் பகவான் நமக்கு பாடம் கற்பிக்கிறார் என்ற போதே இருக்க வேண்டும். தந்தையை நினைவு செய்து எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஒருபோதும் வாடி போகக்கூடாது. வரதானம். சவால் மற்றும் பிராக்டிக்கலின் சமநிலை மூலமாக தன்னை பாவங்களிலிருந்து பாதுகாப்பாக வைக்கும் விஸ்வ சேவாதாரி ஆகுக. குழந்தைகள், நீங்கள் இப்போது என்ன சவால் விடுகிறீர்களோ அந்த சவால் மற்றும் பிராக்டிக்கல் வாழ்வில் சமநிலை இருக்க வேண்டும். இல்லை என்றால் புண்ணிய ஆத்மா ஆவதற்கு பதிலாக சுமையான ஆத்மா ஆவீர்கள். இந்த பாவம் மற்றும் புண்ணியத்தின் விளைவை அறிந்து தன்னை பாதுகாத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் எண்ணத்திலும் விகாரத்திலும் பலவீனம், வீண் பேச்சு, வீண் பாவனை, வெறுப்பு அல்லது பொறாமையின் பாவனை எது இருந்தாலும் அது பாவ கணக்கை அதிகரிக்கிறது. எனவே புண்ணிய ஆத்மா பவ என்ற வரதானத்தின் மூலமாக தன்னை பாதுகாத்து உலக சேவாதாரி ஆகுங்கள். குழுவின் உருவில் ஒரே வழி, ஒரே ரசனை ஸ்திதியை அனுபவம் செய்ய வையுங்கள். ஸ்லோகன். பவித்திரத்தின் ஜோதியை நாலாபுறமும் எரிய விடுங்கள். அப்போது தந்தையை எளிதாக பார்க்க முடியும். அவ்யக்த செய்கை. ஏகாந்த பிரியராகுங்க. ஒற்றுமையும் ஒரு முகத்தையும் கொண்டு வாருங்க. பிரதிஷ்ட கொடியை பறக்க விடுவதற்கு முன்னால் 2 வார்த்தைகளை ஒவ்வொரு கர்மத்திலும் கொண்டு வர வேண்டும். 1. சர்வ சம்பந்தத்திலும் தொடர்பிலும் உங்களுக்குள் ஒற்றுமை. அநேக சமஸ்காரம் இருக்கும்போதும் ஒற்றுமையிலும் உறுதியும் வெற்றியும் சாதனமாக இருக்கிறது. சில நேரம் ஒற்றுமை தடுமாறுகிறது. இவர் செய்தால் நானும் செய்வேன். அப்படி இல்லை. சுயமாற்றத்தின் மூலமாக உலக மாற்றம் என்பது உங்கள் ஸ்லோகன். உலக மாற்றத்தின் மூலமாக சுயமாற்றம் என்பது இல்லை. தேங்க்ஸ் பாபா. ஓம் சாந்தி.